Hello friends, welcome back to your channel ClassLink. இது கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோ. ஸோ இன்னைக்கு கோஆப்ரேட்டிவ் புக் கீப்பிங்கோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலகிராமில் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்போட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது டே 27 கோஆப்ரேட்டிவ் புக் கீப்பிங் Part 1, question number 1 to 10. Okay, question number 1. Profit and loss account shows, அதாவது லாப நஷ்ட கணக்கு வெளிப்படுத்துவது. ஸோ எதில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஆப்ஷன் பி நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ், ஆப்ஷன் சி கிராஸ் லாஸ் ஆர் கிராஸ் ப்ராஃபிட், ஆப்ஷன் டி பேலன்ஸ் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸை வந்து காமிக்கும். ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. க்ளோசிங் ஸ்டாக் அப்பியர்ஸ் இன், அதாவது இறுதி சரக்கிருப்பு தோன்றுவது. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் எதில் வந்து நம்ம இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. புக் யூஸ்டு டு ரெக்கார்ட் ஆல் கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ், அதாவது அனைத்து கடன் விற்பனைகளையும் பதிய பயன்படும் புத்தகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிரெடிட்டில் நம்ம ஏதாவது ஒரு கூட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து சேல்ஸ் புக்கில் தான் வந்து நம்ம வச்சுருப்போம். ஓகேவா. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, சேல்ஸ் புக். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இஸ், அதாவது ஒற்றை பதிவு முறை என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ சயின்டிஃபிக் பேசிக் சிஸ்டம், ஆப்ஷன் பி ரிலையபிள் சிஸ்டம், ஆப்ஷன் சி இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம், ஆப்ஷன் டி டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் அக்செப்டிங் சிஸ்டம். ஸோ இதில் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ன்றது டபுள் என்ட்ரி சிஸ்டமோட ஒரு இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. அண்ட் அன்ரெக்கவர்டு அமௌண்ட் ஃப்ரம் சன்ட்ரி டெப்டார்ஸ் இஸ் கால்ட் அஸ், அதாவது பற்பல கடனாளிகளிடமிருந்து திரும்ப பெற இயலாத தொகை என்ன தொகை அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் பேட் டெப்ட்ஸ், அதாவது வரா கடன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஃபன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. யூசர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் அக்கௌண்டிங் சிஸ்டம், அதாவது முழுமை பெறாத கணக்கு பதிவு முறைகளை பயன்படுத்தும் நிறுவனம் என்ன நிறுவனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஏ ஸ்மால் ட்ரேடர்ஸ், ஆப்ஷன்ஸ் பி கார்ப்பரேட், ஆப்ஷன் சி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஆப்ஷன் டி கோஆப்ரேட்டிவ். ஸோ இதில் கார்ப்பரேட்டுக்கும் சரி, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸும் சரி, கோஆப்ரேட்டிவும் சரி, இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கம்ப்ளீட் அக்கௌண்டிங் சிஸ்டம் இருக்கும். ஸ்மால் ட்ரேடர்ஸ்க்கு தான் வந்து இன்கம்ப்ளீட் அக்கௌண்டிங் சிஸ்டம் இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஸ்மால் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. தி பர்சன் ஹூ மெயின்டைன்ஸ் பிட்டி கேஷ் புக் இஸ் கால்டு, அதாவது சில்லறை ரொக்க புத்தகத்தின் பராமரிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை யார் பராமரிப்பானா பிட்டி கேஷியர் தான் வந்து பராமரிப்பாங்க. ஆப்ஷன் டி, பிட்டி கேஷியர் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. தி கேஷ் புக் ரெக்கார்ட்ஸ், அதாவது ரொக்க புத்தகத்தில் பதியப்படுவது எது அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஆப்ஷன் ஏ ஆல் கேஷ் ரெசிப்ட்ஸ், ஆப்ஷன் பி ஆல் கேஷ் பேமெண்ட்ஸ், ஆப்ஷன் சி ஆல் கேஷ் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், ஆப்ஷன் டி டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ கேஷ் புக்கில் கேஷ் ரெசிப்ட்ஸும் இருக்கும், கேஷ் பேமெண்ட்ஸும் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. குட்ஸ் சோல்டு டு தீனதயாளன் ஷுட் பி டெபிட்டட் டு, அதாவது தீனதயாளனுக்கு பொருட்கள் விற்பனை செய்யப்பட வேண்டிய பற்று வைக்கப்பட்ட வேண்டிய கணக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தருக்கு விற்றுருக்கோம் அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்டில் தான் நம்ம வந்து பற்று வைப்போம். ஓகேங்களா. ஸோ வந்து கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, தீனதயாளன் அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் ப்ரொவைடிங் டிப்ரிசியேஷன், அதாவது தேய்மானம் ஒதுக்கீடு செய்ய காரணங்களில் ஒன்று. எதுக்காக டிப்ரிசியேஷன் வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ டு நோ த கரெக்ட் ப்ராஃபிட், ஆப்ஷன் பி டு பர்ச்சேஸ் அசெட்ஸ், ஆப்ஷன் சி டு சேல்ஸ், ஆப்ஷன் டி டு பர்ச்சேஸ். ஸோ இதில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு நோ த கரெக்ட் ப்ராஃபிட். ஸோ அதாவது சரியான லாபம் அறியறதுக்காக தான் வந்து நம்ம டிப்ரிசியேஷனையும் வந்து ஒரு இதுவாக பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இன்னைக்கான 10 கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கான 10 கொஷின்ஸ் எல்லாமே புக் கீப்பிங் ரிலேட்டடாக, அதாவது எந்த புக்கில் எது இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இதுக்கான நெக்ஸ்ட் பார்ட்டோட நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அண்டில் தென், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பை பாய்.